அவர் குரு தன்னை கும்பிடு என்று எந்த குருவும் சொல்ல மாட்டார். ஆனால் குருவை வேண்டி குருவை பிடித்து குருவின் பாதையில் நடப்பது மட்டுமே உத்தமம். அது மட்டுமே நமக்கு பரம்பொருளை காணும் வழியை நிச்சயமாக காட்டி கொடுக்கும். இதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமனை சொல்லலாம். ஏன் ஹனுமன் அல்லது ஆஞ்சநேயர் எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. ஏன் அவரை சொல்லலாம்னா அவருக்கு இல்லாத ஆற்றலா? வாயு புத்திரன் அல்லவா அவர். எப்பேற்பட்ட ஆற்றல், எப்பேற்பட்ட ஒரு திறன் கொண்டவர். அவரால் பண்ண முடியாத விஷயங்களே கிடையாது. நிறைய ஆற்றல்களை தன்னுள் வைத்திருப்பவர். ஆனால் எந்த நேரமும் ஸ்ரீராமஜெயம் 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 அவரோட குருநாதருடைய பேரையும், குருநாதரும் அவருக்கு அவர் தான், கடவுளும் அவர் தான், வழி நடத்தக்கூடிய ஆசானும் அவர் தான், ஆசிரியர் அவர் தான், எல்லாமே அவர் தான், பரபிரமும் அவர் தானே. ராமநாமத்தையே உச்சரித்து கொண்டிருந்தார் அல்லவா. எவ்வளோ ஆற்றல் இருந்தாலும் அதை நாம் அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ராமர் சொன்னாரா என்னை கும்பிடுன்னு சொல்லி ராமர் சொன்னாரா? அப்படி அல்ல. ஆனால் அவர்களை கும்பிட வேண்டியது, அவர்களின் வழி நடக்க வேண்டியது, அவர்களின் திருவடிகளை பிடித்து கொள்ள வேண்டியது, விடாமல் இறுக்கமாக பிடிச்சிக்க வேண்டியது ஒவ்வொருவரின் கடமையாகிறது. இதை மிக சரியான அளவில் புரிந்து கொண்டு நடப்பவன் வாழ்வில் உச்சம் பெறுகிறான். குறிப்பாக ஆன்மீக முன்னேற்றத்தை மிக விரைவாக அடைகிறான். நன்றி, வணக்கம். அவர் குரு தன்னை கும்பிடு என்று எந்த குருவும் சொல்ல மாட்டார். ஆனால் குருவை வேண்டி குருவை பிடித்து குருவின் பாதையில் நடப்பது மட்டுமே உத்தமம். அது மட்டுமே நமக்கு பரம்பொருளை காணும் வழியை நிச்சயமாக காட்டி கொடுக்கும். இதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமனை சொல்லலாம். ஏன் ஹனுமன் அல்லது ஆஞ்சநேயர் எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. ஏன் அவரை சொல்லலாம்னா அவருக்கு இல்லாத ஆற்றலா? வாயு புத்திரன் அல்லவா அவர். எப்பேற்பட்ட ஆற்றல், எப்பேற்பட்ட ஒரு திறன் கொண்டவர். அவரால் பண்ண முடியாத விஷயங்களே கிடையாது. நிறைய ஆற்றல்களை தன்னுள் வைத்திருப்பவர். ஆனால் எந்த நேரமும் ஸ்ரீராமஜெயம் 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 அவரோட குருநாதருடைய பேரையும், குருநாதரும் அவருக்கு அவர் தான், கடவுளும் அவர் தான், வழி நடத்தக்கூடிய ஆசானும் அவர் தான், ஆசிரியர் அவர் தான், எல்லாமே அவர் தான், பரபிரமும் அவர் தானே. ராமநாமத்தையே உச்சரித்து கொண்டிருந்தார் அல்லவா. எவ்வளோ ஆற்றல் இருந்தாலும் அதை நாம் அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ராமர் சொன்னாரா என்னை கும்பிடுன்னு சொல்லி ராமர் சொன்னாரா? அப்படி அல்ல. ஆனால் அவர்களை கும்பிட வேண்டியது, அவர்களின் வழி நடக்க வேண்டியது, அவர்களின் திருவடிகளை பிடித்து கொள்ள வேண்டியது, விடாமல் இறுக்கமாக பிடிச்சிக்க வேண்டியது ஒவ்வொருவரின் கடமையாகிறது. இதை மிக சரியான அளவில் புரிந்து கொண்டு நடப்பவன் வாழ்வில் உச்சம் பெறுகிறான். குறிப்பாக ஆன்மீக முன்னேற்றத்தை மிக விரைவாக அடைகிறான். நன்றி, வணக்கம்.